Hi friends, welcome back to our channel Double Dhamaka. எனக்கு லிட்டில் வேர்ல்டு குவைட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இது ஆக்சுவலாக நவம்பர்லேயே ஸ்டார்ட் ஆகிட்டு, பட் நாங்கள் வந்து பார்க்க வரல. இப்போ வந்து ஜான்வரி வரை இருக்குது, 100 days இருக்கும். நாங்கள் மேபி நெக்ஸ்ட் மந்த் வரை இருக்கும். ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock வந்திருக்கோம். அப்போ தான் ஈவினிங்கோட இதுவும் நைட்டோட லைட்டிங் அப்படி சேர்ந்தாப்பில் பார்க்க நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்திருக்காங்க, நல்லா தான் கூட்டமாக இருக்குது. இன்னும் நேரம் ஆக நல்லா கூட்டமாக இருக்கும். ஸோ உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிட்டில் வேர்ல்டு குவைட் வந்து மிஷ்ரப்பில் இருக்குது. ஹால் நம்பர் 5. கூகுளில் லொக்கேஷன் போட்டிங்கன்னா அழகாக டைரெக்ஷன் காமிச்சிரும். என்ட்ரி ஃபீ வந்து கிடையாது. ஸோ நம்ம உள்ளே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதுக்கு தான் நம்ம உள்ளே போக போகிறோம். இது வந்து துபாயில் இருக்குல்ல குளோபல் வில்லேஜ், அதை விட சின்ன மினியேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துபாய் குளோபல் வில்லேஜ் வந்து ரொம்ப பெருசு. நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். உள்ளே போயிட்டு அந்தளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எஜிப்து ஷாப்புக்குள்ளே தான் வந்திருக்கோம். ஃபுல்லாக துணி, அங்கே வந்து கூட்டமும் அதிகமாக இருந்தது. ஏன்னா முழுக்க குவைட்டீஸோட ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் அதுக்கு சிமிலராக இருக்கும்ல. அதே மாதிரி இப்போ வந்து நெக்ஸ்ட் மந்த் ரம்ஜான் வரப்போகுது. அதனால எல்லாமே அதுக்கு ரிலேட்டடாக உள்ள ட்ரெஸ் இருந்தது. கேர்ள்ஸ் அண்டு மாம் அண்ட் டாட்டர் காம்போ கூட அந்த ட்ரெஸ்ஸஸில் இருந்தது. ஸோ ரொம்ப அங்கே வீடியோ எடுக்க முடியல. அடுத்தது வெளியே வந்து பார்த்தா மிடில் வந்து ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஏரியாவும், 2 கார்னரில் எல்லாவோட கண்ட்ரியும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஏஷியா இருக்குது, குவைட் இருக்குது, ஜப்பான், கொரியா, ஒரு 10 countries இருந்தது. ஜப்பான் இருந்தது, சைனா இருந்தது, இந்தியா இருந்தது தனியாக. அதே மாதிரி ஸ்நாக்ஸ்லேயுமே அவங்க வந்து எல்லா கண்ட்ரியோட ஸ்நாக்ஸுமே வர்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. சுட சுட ஃபுட்டுஸ்லாம் ரெடி ஆகிட்டே இருக்கும்போது நமக்கே ஒரு டெம்ப்ட் ஆகுது. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. உங்களுக்கு ஓகேனா இது பண்ணலாம். இங்கே வந்து ஒரு லைன் மாதிரி போட்டிருக்காங்களா. ஸோ நம்ம வந்து குவைட் பார்டர்லேருந்து அடுத்த நாட்டு பார்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டு. அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன ஏரியா தான், அதனால் ஆக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்குது. பட் ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. பட் சில ஷாப்பில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வந்து கம்மியாக இருக்குது. நம்ம நல்லா தேடி பிடிச்சி வாங்கினா எப்போவுமே விலை கம்மியாகவும் குவாலிட்டியாகவும் வாங்கலாம். அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் கடையை நல்லா சுற்றி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வாங்கலாம். இங்கே இந்த ஜாக்கெட்ஸ்லாம் வந்து 5 KD இருந்தது. இங்கே உள்ள ஆஃபரில் உள்ளது வந்து 2 KDன்னு போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த பர்பிள் 3 KD, அதுக்கு பின்னாடி உள்ளது எல்லாமே 2 KD அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா சில இது ஒரு ஷூஸு, அப்புறம் எங்கேனாலும் ஒயிட் கலர் ட்ரெஸ் இருந்ததுன்னா அந்த ஸ்டெயின் வந்து போகிறதுக்காக 4 KDயில் ஒரு லிக்விட் வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டைம் நிறைய மெடிசன் விற்றாங்க. இந்த ஒரு மெடிசன் போதும், உங்களுக்கு தலைவலி வராது, மைக்ரேன் வராது, பாடி பெயின் வராது, பேக் பெயின் வராது அப்படிங்கிற மாதிரி மெடிசன்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. மேபி எல்லாமே லிக்விட் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு இந்தியன் சாட் ஐட்டங்கள் எல்லாமே இருந்தது. சமோசா, டீ அப்படின்னு நல்லா குளிரும் போது நல்லா இருக்கும்ல. ஸோ நடுவில் ஃபுல் கார்னர் வந்து நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் தான் வச்சுருந்தாங்க. பலூன் கூட அங்கங்கே சேல்ஸ் பண்ணாங்க. நம்ம நார்மலாக வாங்குகிற 1 KD பலூன் 1.5 KD அந்த மாதிரி. இங்கே வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஈவினிங் ஒரு 6:30க்கு மேலே வந்து ஏதாவது ஷோஸ் மாதிரி நடத்துகிறாங்க, வீக்கெண்ட்ஸில் மட்டும். அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃபன் ஃபேர் மாதிரி சின்ன கேம்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த கேம்ஸுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. நம்ம நார்மலாக விளையாடுற மாலில் விளையாடுற கேமோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. பட் ஒரு வைப்பாக எல்லோரும் விளையாண்டுட்டு இருக்கும்போது பார்க்க நல்லா இருந்தது. நல்லா பாட்டெலாம் போட்டுட்டு எல்லா கேமுமே நார்மலாக என்னென்ன சில்ட்ரன்ஸ்க்கு கேம் இருக்குமோ அதெல்லாம் இருந்தது. குவைட்டில் நிறைய விண்டர் ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு இருக்குது. எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கேம்ஸ் தான் இருக்கும். ஆனால் அது எல்லாத்துக்குமே என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. ஆனால் இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம ஈஸியாக உள்ளே வரலாம். ஒரு வீக்கெண்ட் சமயத்தில் ஒரு 5 o'clock மேலே வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல இது. அதேமாதிரி உங்களுக்கு ஷாப்பிங்லாம் பிடிக்கும் அப்படின்னா நல்லா குவாலிட்டியான ஐட்டங்கள் நிறையவே இருக்குது. ஸோ ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம், பிள்ளைங்களும் விளையாடவும் வச்சுக்கலாம். ஒரு வீக்கெண்டுக்கு வந்து நம்ம 1 time விசிட் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு இது தான் இந்த இது. கேம்ஸ் எல்லாமே தண்ணியில் விளையாடுற கேம்ஸு அது அப்படிங்கிறபோது அந்த பிள்ளைங்க ஆர்வமாக நிறைய கேம்ஸ் விளையாண்டுட்டே இருந்தாங்க. சின்ன சின்ன இடத்துல கூட ஊஞ்சல் அதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் நம்மளோட ஓவரால் லிட்டில் வேர்ல்டு குவைட்டோட ஓவரால் வியூவு. அந்தந்த கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அதுக்கு வெளியே வந்து அவுட்லெட் கொடுத்துட்டு உள்ளே வந்து அதோட ரிலேட்டடாக ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் தான், மெயினாக ட்ரெஸ் ஷாப். அது போக கொஞ்சம் அசசரிஸ் இருந்தது. நிறைய டிஷர்ட் பிரிண்ட் பண்ணுற கடை, ஜப்பான் கடைலாம் நிறைய டிஃப்ரெண்டாக இருந்தது. இது வந்து இந்தியாவுக்குள்ளே பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கைவினை பொருட்கள். இது ஏஷியாங்கிற மாதிரி ஆஃப்ரிக்காக்காரங்க கூட வச்சுருந்தாங்க. எல்லாமே யூனிக் ஐட்டங்களாக வச்சுருந்தாங்க. நம்மளோட ஊர் கூட இருந்தது. பட் இது எல்லாமே ஒன்றுமே சின்னதாக ஹைடன் ஒரு கீ செயின் ஏதோ எடுத்து கேட்டால் 2 KD சொன்னாங்க.
அந்த மாதிரி ஒன்றுக்கும் ரேட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதில் இந்தியாவில் வந்து ட்ரா பண்ணி கொடுக்காங்க நம்மளோட பிக்சர்ஸை 10 KD. அதுக்காக கொஞ்சம் நரேந்திர மோடிஜியோட ஃபோட்டோஸ் அதே மாதிரி சில ஃபோட்டோஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. கப்பெலாம் அவங்க ட்ரா பண்ணி கொடுத்தாங்கன்னா 10 கோடி. இது சொன்னேன்ல ஒயர் கூட மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பெருசாக நமக்கு இப்போ வெஜிடபிள் கிராசரி வாங்கலாம் கூட நிறைய பேர் பெரிய கூட யூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பெரிய பெரிய பல்க் சைஸ் கூடலாம் இருந்தது. நான் வாங்கவா போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல, ரேட்லாம் கேட்கல, எங்கேயுமே அவங்க ரேட் ஒட்டியும் வைக்கல, எல்லாமே அவங்கக்கிட்ட தான் கேட்கணுமா, அதனால் நம்ம ஒன்றும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. வந்த வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா பார்க்கணும், இல்லைன்னா அப்படியே வந்துடணும், அதுதான். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆதிவாசி ஹேர் ஆயில் வச்சுருந்தாங்க. இந்தியாவுக்குள்ளேயே அவங்க வந்து 3 இடத்துல ஆதிவாசி ஹேர் ஆயில் வச்சுருந்தாங்க. ஆதிவாசி ஹேர் ஆயில் யாராவது யூஸ் பண்ணுவீங்களா, எப்படி இருக்குது ரிசல்ட்டு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க நல்லா ஹேர் ப்ரமோட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக கேம்பெயினிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அரபிக்கில் எக்ஸ்பிளைனு, ஹிந்தியில் எக்ஸ்பிளைன், இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன், எல்லா லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா 3 கடை போட்டிருந்தாங்களா, அதனால நல்லா அங்கேயும் வாங்குறாங்களான்னு தெரியல, பட் நிறைய பேர் இருந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ ஆதிவாசி ஹேர் ஆயில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கா தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிளானிங்காக எல்லா திங்ஸுமே ஒரே இடத்துல கிடைக்கும் போது பார்க்க அழகாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊர் அசசரிஸ் இந்த மாதிரி ஹேண்ட்பேக்லாம் இங்கே வந்து கிடைக்காது. லூலூவில் வச்சுருப்பாங்க, பட் கொஞ்சம் வெரைட்டிஸ் வந்து கம்மியாக இருக்கும். பட் இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு ஏதாவது எமர்ஜென்சியாக ஏதாவது ஷாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஷாப் பண்ணலாம். அதேமாதிரி எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் இங்குள்ள மக்களை கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உள்ளான ட்ரெஸ்ஸஸும் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து விசிட் பண்ணுவாங்க. அதனால் இதெல்லாம் அந்த தோரன்லாம் வீட்டை டெக்கரேட் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்தது. நம்ம வீட்டை இப்போ டெக்கரேட் பண்ணோம்னா அங்கெல்லாம் நல்லா இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. ஆதிவாசி ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மறக்காமல் நீங்கள் யாராவது இங்கே போயிட்டு வந்திருக்கீங்களா, நீங்கள் போன போதே மாதிரி இதுதான் இப்போவும் இருக்குதா அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே குவைட்டில் வந்து வேறு ஏதாவது வின்டர் ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கு வித்தவுட் என்ட்ரி ஃபீனா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கு, பட் என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. அது கூடவே சேர்ந்து குவைட்டில் சர்க்கஸ் கூட போயிட்டுருக்குது. குவைட் சர்க்கஸ்னு அடித்து பாருங்கள் வரும். பர்சன் வந்து 6 KD அந்த மாதிரி வந்து போடுறாங்க. டெய்லி ஈவினிங்க்கு மேலே ஷோஸ் இருக்குது. குவைட்டில் சர்க்கஸ் போயிட்டுருக்கு. வின்டர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய போயிட்டுருக்கு. கைட் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்குது, நிறைய போயிட்டுருக்கு. அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சமாக பிடிக்கல, பட் ஒரு 1 ஹவர்லேயே நாங்கள் முடிச்சிட்டோம். ஏன்னா பிளேசஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. ஸோ ஒரு வீக்கெண்டில் இங்கே வந்து லைட்டாக ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த இடத்துக்கு போயிடலாம். வீக்லி எல்லா டேஸுமே இருக்குது. மார்னிங் 10 AM to நைட் 10 PM. இது வரைக்கும் நீங்கள் போகலன்னா கண்டிப்பாக ஒரு டைம் போய் பார்த்துட்டு வரலாம். கண்டிப்பாக போய் பார்த்துட்டு கீழே எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ குவைட்டில் வந்து ஹாலா ஃபெப்ரவரி வந்து வரப்போகுது. ஸோ அதுக்காக லைட்டிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து நல்லா அந்த ரவுண்டப்போட சுற்றி அழகாக லைட் போட்டிருக்காங்க. மற்ற சில இடத்துலையுமே குட்டி குட்டி லைட்டிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹாலா ஃபெப்ரவரி செலிப்ரேஷன் தான் குவைத்தில் பெருசாக நடக்க போகுது. அதுக்கப்புறம் ரம்ஜான் வரும். அப்படி அடுத்தடுத்து ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் எல்லாரையும் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.